Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 3/8/2026. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 3 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு ½ an hour லேட்டாக வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறேன். காரணம் என்ன அப்படின்னா, சென்டாக் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கிலேருந்து மிக முக்கியமான 3 இம்பார்ட்டண்ட் கவுன்சிலிங் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டா, தமிழ்நாடு, மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய கவுன்சிலிங் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இது முழுக்க ஒரு பெய்டு சர்வீஸ். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்து கொண்டுள்ளோம். மாணவர்கள் அவருடைய மதிப்பெண்ணு கேட்டார் போல் மெரிட் பேசிஸில் கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், மேனேஜ்மெண்ட் கோட்டா, மைனாரிட்டி சீட், டீம்டு யூனிவர்சிட்டி, NRI சீட்டு, பாண்டிச்சேரி, சென்டாக் உள்பட மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் சீட்லேயும் சேர்ந்து படித்து கொண்டுள்ளனர். உங்களுக்கும் இந்த பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போது நோட்டிஃபிகேஷன் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 3/8/2026 வந்த நோட்டிஃபிகேஷன் PWT கேண்டிடேட்டுக்கானது. த கேண்டிடேட் ஹூ ஹேட் ஆல்ரெடி அப்ளைடு ஃபார் admission to MBBS BDS courses for the year 26-27 under the PWT quota are requested to get their eligibility certificate from the medical assessment board. இப்போது இது ஏற்கனவே உங்களுக்கு வந்து MCC வெப்சைட்டில் கொடுத்த அதே சென்டரில் தான் நடக்குது. இப்போது PWT கோட்டாக்கு அப்ளை பண்ண மாணவர்கள் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டை கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த மையங்களில் நேரடியாக சென்று அந்த ஆய்வுக்கு பிறகு பெற்றுக்கொள்ளலாம். எங்கெங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் சென்னை, அல்லது தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் தஞ்சாவூர், மதுரை மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் மதுரை, ஆர் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர், ப்ரீவியஸ்லி கால்ட் as ரீஜனல் மெடிக்கல் போர்டு அண்டு டெசிக்னேட்டட் டிசபிலிட்டி சென்டர்ஸ். இது இந்த இடங்கள்ல எல்லாம் மொத்தமாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 4 மையங்களில் நடைபெறுகிறது. ராஜீவ்காந்தியில், தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ். ஓகேங்களா, இங்கெல்லாம் நடக்குது. தே ஆர் ரெக்வெஸ்டட் டு அப்லோட் த சர்டிஃபிகேட் இன் த ஃபாலோயிங் போர்ட்டல் ஃப்ரம் த 4th August 2026 8 August 2026 வரை. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த மையங்களுக்கு நீங்கள் நேரடியாக செல்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, 4th August 8th August 2026 வரை உங்களுடைய இந்த PWT கேட்டகரிக்கான போர்ட்டலில் போயிட்டு சான்றிதழ்களை அப்லோட் பண்ணணும். கைண்ட்லி ஃபாலோ த வெப்சைட் ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ் இன் திஸ் ரெகார்டு. த டீட்டெயில்டு கைட்லைன்ஸ் இன் திஸ் ரிகார்டு கேன் பி அக்சஸ்டு பை த கிளிக் ஆஃப் த ஃபாலோயிங் லிங்க். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அதில் போய்ட்டு நீங்கள் மேலும் தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். Copy of the online eligibility certificate given by the medical assessment board. Only 62 boards and announced by the MCC will be accepted regarding eligibility under PWT quota. ஓகேங்களா, ஸோ இந்த முதல் தகவல் அப்படிங்கிறது PWT கேண்டிடேட்டுக்கானது. இரண்டாவது தகவல் என்ன அப்படின்னா, இந்த ஆண்டு MCCயிலேருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த ஃப்ரீஸ் அண்ட் ஃப்ளோட் மெத்தடை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது தொடர்பாக தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் இந்த ஆண்டு ஏதாவது மாற்றம் செய்துள்ளதா இல்லையா அப்படின்ற தகவல் தான். இப்போ பார்த்தீங்கன்னா 3/8/2026 கிளாரிஃபிகேஷன் ரிகார்டிங் கவுன்சிலிங் ப்ரொசீஜர் இன் ரெஃபரன்ஸ் டு த MCC கைட்லைன்ஸ், கண்டெக்ஸ்ட் அண்ட் பேக்ரவுண்ட். த மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி MCC, டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஹெல்த் அண்ட் சர்வீசஸ், கவர்மெண்ட் ஆஃப் India has introduced certain updates in its counseling scheme for all India quota seats for the academic year 26-27, including categorization, candidate into the freeze பண்ணுறவங்க நோ அப்கிரேடேஷன். இதை பற்றி நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். ஃப்ளோட் அப்படிங்கிறவங்க willing to upgrade the categories. அப்போ நீங்கள் வந்து MCC கொடுத்துருக்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் பிரகாரம் நீங்கள் அப்கிரேடேஷன் வேணும்னா ஃப்ரீஸ் ஆப்ஷனையும், உங்களுக்கு அந்த சீட்டு பிடிச்சிருக்குது, உங்களுக்கு வந்து அப்கிரேடேஷன் வேண்டாம்
நோ அப்கிரேடேஷன்னா ஃப்ரீஸ் ஆப்ஷனையும், அப்கிரேடேஷன் வேணும் வில்லிங் டு அப்கிரேட் அப்படின்னா ஃப்ளோட் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணணும். இது எம்சிசி கொடுத்துருக்கிற தகவல். ஆன்லைன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஃப்ளோட் கேண்டிடேட் பை அலாட்டட் இன்ஸ்டிடியூட் வித்தவுட் இனிஷியல் ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங், இதுவும் எம்சிசி கொடுத்துருக்கிறது தான். அதாவது நான் வந்து அப்கிரேடேஷன் வேணும் அப்படின்னா ஃப்ளோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறவங்க ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் தேவையில்லை அப்படின்னு எம்சிசி கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் சீட் சரண்டர், அதாவது ரிசைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் என்ன பண்ணிக்கலாம், எம்சிசி போர்ட்டலில் ஆன்லைன்லேயே ரிசைன் பண்ணிக்கலாம். இதிலிருந்து எக்ஸிஸ்டிங் ப்ரொசீஜர் இம்ப்ளிமெண்டட் பை தமிழ்நாடு செலெக்ஷன் கமிட்டி. இப்போ மேலே கொடுக்கப்பட்டுள்ள அந்த எம்சிசியினுடைய நோட்டிஃபிகேஷன்லேருந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் சில விலக்கு அளித்துள்ளது. அது என்ன அப்படின்னா, த செலெக்ஷன் கமிட்டி டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஹியர்பை இன்ஃபார்ம் கேண்டிடேட் அண்ட் பேரண்ட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட் ஃப்ரேம் ஒர்க்ஸ். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது, அதாவது உங்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படிங்கிறது, தமிழ்நாடு இதற்கு முந்தைய ஆண்டுகளில் என்ன நடைமுறையை ஃபாலோ பண்ணாங்களோ அதையே தான் இப்போவும் இந்த ஆண்டும் ஃபாலோ பண்ண போகிறாங்க. அதனால் எம்சிசி கொடுத்துருக்கிற அந்த விதிமுறைகள் வந்து இங்கே பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் என்ன பண்ணுவாங்க, இதுக்கு முந்தைய ஆண்டுகளில் உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நேரடியாக என்ன பண்ணணும், தமிழ்நாடு ஆல்ரெடி மெயின்டைன்ஸ் a robust centralized document verification system. Uploaded certificates are thoroughly scrutinized during the application phase. இப்போ நீங்கள் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஆன்லைனில் அப்ளிகேஷன் என்ன பண்ணிட்டீங்க, அப்லோட் பண்ணிட்டீங்க. அந்த அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்டை வச்சு தான் இனி வரும் நாட்களில் ஓகேங்களா என்ன பண்ண போகிறாங்க, ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, ஏற்கனவே நம்ம வந்து அப்ளை பண்ணும்போதே தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணும்போதே நம்ம டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணியாச்சு. அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணிவிட்டு எலிஜிபிள் லிஸ்ட்டு இன்எலிஜிபிள் லிஸ்ட் அப்படின்னு 2 ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. எலிஜிபிள் லிஸ்ட்டு கேண்டிடேட்டை என்ன பண்ண போகிறாங்கன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் இறுதி சரிபார்ப்பு முடிந்த பிறகு தான் எலிஜிபிள் லிஸ்ட் வரப்போகுது. அதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் இன்எலிஜிபிள் லிஸ்ட்டில் கேண்டிடேட்டை கொண்டு வந்துட்டு அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டு அவங்க குறிப்பிட்ட தேதிக்குள்ளே என்ன பண்ணணும், சான்றிதழ்களை மீண்டும் ஒரு முறை பதிவேற்றம் செய்து இன்எலிஜிபிள் கேண்டிடேட்டை எலிஜிபிள் கேண்டிடேட்டாக மாற்றிக்கொள்ளலாம். சான்றிதழ்கள் தவறாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய அப்ளிகேஷன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். இந்த நடைமுறை தான் இந்த ஆண்டும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ஃபாலோ பண்ண போகிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஆன்லைன் ரெசிக்னேஷன் ப்ராசஸ் தமிழ்நாடு ஹேஸ் ஆல்ரெடி டிரான்சிஷன்டு டு எ டிஜிட்டல் ரெசிக்னேஷன் ஒர்க் ஃப்ளோ. இப்போது ஏற்கனவே எம்சிசி கொடுத்த அந்த நடைமுறை தான் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க. நேரடியாக ஆஃப்லைனில் ரெசிக்னேஷன் கிடையாது. கல்லூரியில் போய் எனக்கு இந்த சீட்டு வேண்டாம் அப்படின்னு ராஜினாமா பண்ண தேவையில்லை, ஆன்லைனில் தான் பண்ணணும். ஆன்லைனில் பண்ணுறது அப்படிங்கிறது ஏற்கனவே நடைமுறையில் உள்ளது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸ்டிபுலேட்டட் இந்த ஸ்டேட் ப்ராஸ்பெக்டஸ், இது வந்து ஸ்டேட் ப்ராஸ்பெக்டஸ்லையும் இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலீஸ் பண்ணியிருக்கிற அந்த ப்ராஸ்பெக்டஸ்லையும் இருக்குது. ஆல் சீட் ரெசிக்னேஷன் வேர் பர்மிட்டட் வித்தின் த ஸ்டிபுலேட்டட் டேட் அண்ட் டைம் மஸ்ட் பி ப்ராசஸ்டு ஸ்ட்ரிக்ட்லி த்ரூ த ஆன்லைன் போர்ட்டல். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்னுடைய அஃபீஷியல் போர்ட்டலில் தான் செய்ய முடியும். ஆஃப்லைன் ரெசிக்னேஷன் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட். ஆஃப்லைன் ரெசிக்னேஷன் அப்படிங்கிறது கிடையாது. அப்கிரேடேஷன் அப்படிங்கிறதும் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கிற நடைமுறையை தான் இந்த ஆண்டும் ஃபாலோ பண்ண போகிறாங்க. அது என்ன நடைமுறை, தமிழ்நாடு ஆல்சோ ஹேஸ் ஆப்ஷன்ஸ் ஃபார் அப்கிரேடேஷன் ஃப்ரம் ரவுண்ட் 1 டு ரவுண்ட் 2, ரவுண்ட் 2 டு ரவுண்ட் 3. கடந்த ஆண்டுகள்லேயும் 3வது சுற்று வரை ரவுண்ட் 1ல் எனக்கு ஒரு சீட்டு கிடச்சிருச்சுன்னா ரவுண்ட் 2க்கு அப்கிரேடேஷன் போட்டுக்கலாம். ரவுண்டு 2ல் கிடைச்ச சீட்டிலிருந்து ரவுண்டு 3க்கும் அப்கிரேடேஷன் போட்டுக்கலாம். இது கடந்த ஆண்டுகளில் இருக்கிற அதே நடைமுறை தான். த ரூல்ஸ் ஃபார் விச் ஆர் ஆல்ரெடி மென்ஷன்டு இன் திஸ் ப்ராஸ்பெக்டஸ். ஓகேங்களா, சரி. பாலிசிஸ் ஃபார் த அகடமிக் இயர் 26-27 ரீடென்ஷன் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட் பாலிசி. அப்போது இந்த மாநில கொள்கைகள் தமிழ்நாடு கலந்தாய்வில் 2026-27 கடந்த ஆண்டுகளில் என்ன நடைமுறை இருந்ததோ அதையும் இந்த ஆண்டும் பின்பற்றப்படுகிறது அப்படிங்கிறதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, அட்வரன்ஸ் டு பப்ளிஷ்டு ப்ராஸ்பெக்டஸ் ஜிஓஸ் கவுன்சிலிங் அண்ட் அட்மிஷன் ஃபார் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, மைனாரிட்டி, என்ஆர்ஐ சீட்ஸ் இந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸ்
கோர்சஸ் அந்த ஜீவா நம்பரோட கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ராஸ்பெக்டஸ்லேயும் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக விளக்கப்படுத்தியிருக்காங்க. இது இப்போ எம்சிசி கொடுத்துருக்கிற இந்த கொள்கைகளை வரும் ஆண்டுகளில் ஃப்யூச்சர் பாலிசிக்கு வேணால் கன்சிடரேஷன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் செலெக்ஷன் கமிட்டி ரிமைன் கமிட்டட் டு ப்ரியாரிட்டைசிங் த வெல்ஃபேர், கிளாரிட்டி அண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். மாணவர்களுடைய நலன் கருதியும் இனி வரும் ஆண்டுகளில் வேணால் அதை வந்து நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வைல் ஸ்டேட் பாலிசி ரிமைன்ஸ் அன்சேஞ்சு. அப்போது இதற்கு கடந்த ஆண்டுகளில் என்ன நடைமுறை இருந்ததோ அதையே தான் இந்த ஆண்டும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ஃபாலோ பண்ண போகிறாங்க. இப்போ எம்சிசி கொடுத்துருக்கிற நடைமுறையை வரும் கல்வியாண்டில், அதாவது வரும் கல்வியாண்டுன்னா அடுத்த கல்வியாண்டு சொல்கிறாங்க, 2027 நீட் எழுதி பாஸ் பண்ணுறவங்களுக்கு வேணால் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். கேண்டிடேட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ரெக்வெஸ்டட் டு ஃபாலோ த அஃபீஷியல் வெப்சைட். டிஎன் மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய வெப்சைட்டை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபார் அஃபீஷியல் அப்டேட், ஷெட்யூல்ஸ் அண்டு நோட்டிஃபிகேஷன். அது மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்ஏபிவி யூடியூப் சேனலினுடைய அப்டேட்டையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கொடுக்குற எந்த ஒரு அப்டேட்டும் மிஸ் ஆகாமல் நம்ம கொடுத்துருவோம். மேற்கொண்டு 3வது அப்டேட்டாக ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட்டுக்கான எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிப்புகளுக்கான அந்த அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எமினன்ஸ் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணவங்களுடைய கவனத்திற்கு தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கமிட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5th ஆகஸ்ட் 2026 7th ஆகஸ்ட் 2026 வரைக்கும் கைட்லைன்ஸ் மென்ஷன்ட் இன் த ப்ராஸ்பெக்டஸ் த ஃபாலோயிங் கேண்டிடேட் லிஸ்டட் பிலோ, அதுக்கான லிஸ்ட்டும் கீழே கொடுத்துருக்குறாங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சன் category for MBBS and BDS degree courses academic year 26-27 are requested to bring the ஒரிஜினல் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட். அதாவது 5ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதிக்குள்ளே என்ன பண்ணணும், இந்த கீழே கொடுக்கப்பட்டுள்ள மாணவர்கள் ஒரிஜினல்ஸோட எங்கே போகணும், டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன், கீழ்பாக், சென்னை, ஃப்ரம் 5th ஆகஸ்ட் 2026 7th ஆகஸ்ட் 2026 வித்தவுட் ஃபெயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பேட்ச் 1 அவங்க வந்து சீரியல் நம்பர் 1 to 100 எப்போ போகணும், 5/8/2026 காலை 9 மணிக்கு. 101 200 இவங்க 5/8/2026 12:30 மணிக்கு போகணும். இதில் உங்கள் பெயர், நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறீங்கன்னா 1 to 200 வரைக்கும் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு நம்பர் 1 to 100 காலையிலையும் 101 to 200 மதியமும் செல்ல வேண்டும். ஓகேங்களா? சரி, அப்போது 200 நம்பர் வரைக்கும் சொல்லியாச்சு. அடுத்தது பேட்ச் 2 201 300 வரைக்கும் இருக்கிறவங்க 6/8/2026 காலை 9 மணிக்கும், 301 400 வரைக்கும் இருக்கிறவங்க 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 12:30 மணிக்கும் ரிப்போர்ட் பண்ணணும். இப்போ வந்து 200 300 வரைக்கும் பார்த்தாச்சு. மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க, இப்போ வந்து 400 வரைக்கும் பார்த்தாச்சு. பேட்ச் 3ல் 401 468 வரைக்கும் 7/8/2026 காலை 9 மணிக்கு நேரில் ஆஜராக வேண்டும். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கிலிருந்து வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான 3 இம்பார்ட்டண்ட் அப்டேட். இனி வரும் நாட்களில் தொடர்ந்து உங்களுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கிலேருந்து நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி சென்டாக்கு அப்ளை பண்ணாதவங்க கூடிய விரைவில் அப்ளை பண்ணிடுங்க. 6ஆம் தேதி கடைசி தேதி. ஆல் இண்டியா கோட்டாக்கு நாளை சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. 5ஆம் தேதியிலிருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட்டு ஓப்பன் ஆகுது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இதை நம்ம பெய்டு சர்வீஸில் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரத்தை பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you. Have a nice day. All the best.